ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக மணி கலெக்ட் பண்ண ஒரே படம் இது தாங்க. அப்படி என்ன இந்த படத்தோட கதைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஃபாரின்லேருந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வந்த கையோட ஒரு பெரியவரை போய் பார்க்குறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என் பையன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்க பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இந்தியாவில் தங்குறதுக்கான ஒரு அப்பார்ட்மெண்ட்டே அதோட கீயையும் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்னு பால்கனி விண்டோவை யதார்த்தமாக திறக்கும்போது ஆப்போசிட் வீட்டில் இருக்க பால்கனிலேருந்து ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் யதார்த்தமாக தான் பார்க்குறாரு. ஹீரோயின் ஜன்னலை திறந்தோடனே ஹீரோயினை பார்த்தோடனே ஹீரோவுக்கு பிடிச்சிருது. ஹீரோவும் வீட்டுக்குள்ளே என்னடா சத்தம் கேட்குதேன்னு வந்து பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் லவர் அவங்களோட இப்போ நியூ பாய் ஃப்ரெண்டோட வந்து, நான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் வெளில அவுட்டிங் போகிறேன், நீ கிஃப்ட் பண்ண பூனையை நீ தான் பார்த்துக்கணும், என்னால் அதை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணுற டயத்தில் ஹீரோ ஒரு பெட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை திரும்ப ஹீரோக்கிட்டே அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு ஹையர் டிகிரி படிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்து 2 பேர் தங்கியிருப்பாங்க. அந்த ரூமில் வந்து இவரும் இப்போது தங்கியிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரில் ஒருத்தர் இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் 3 பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. ஹீரோ ஆப்போசிட் ஃப்ளாட்டில் நம்ம ஹீரோயினை பார்த்தாரு இல்லையா, அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்க ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணு குடி வந்திருக்காடா, அவள் தனியாக தான் இருக்க மாதிரி தெரியுது, பார்க்க அழகாக இருந்தாங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து, அங்கிள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பொண்ணு கீழே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்கவும், நீ என்ன வேணாலும் சொல்லுமா, ஆனால் அங்கிள்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவப்பட்டுக்கிட்டே கீழே போய் அந்த பூனை தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோ ஒரு கார் மோத வருது. எல்லாரும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயந்துடுறாங்க. ஹீரோக்கு அவ்வளோதான், கார் ஏற்றி கொள்ள போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நொடியில் ஏதோ ஒரு கை வந்து ஹீரோவை தள்ளி விடுற மாதிரி ஃபீலு. ஆனால் ஹீரோக்கு மட்டும் ஒரு உள்ளுணர்வு, ஏன்னா வந்து தள்ளி விட்டது ஹீரோயின் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லும்போது, எப்பட்றா அவ்வளோ ஸ்பீடாலாம் வந்து ஒருத்தரால் உன்னை காப்பாற்ற முடியும், உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கனால உனக்கு அந்த மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுங்களும் சொல்லவும் சரின்னு ஹீரோவும் விட்டுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி நியூஸ் சேனலில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நிறையா பேர் தனியாக போகிறவங்களெல்லாம் கடத்தி அவங்கள்ட்ட இருக்க ஆர்கன்ஸை திருடுறதுக்குன்னே நிறைய கும்பல் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, நிறைய டெட் பாடி அங்கங்கே இந்த மாதிரி கிடக்க ஆர்கன் திருடப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. அதனால் நைட் நேரத்தில் யாரும் தனியாக போக வேண்டாங்கிற மாதிரிலாம் நியூஸ் சேனலில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இதை வாய்ஸ் ஓவரில் காட்டிட்டு ஒரு பொண்ணு தனியாக நடந்துக்கிட்டு போயிட்டுருக்க சீனை காட்டுறாங்க. பின்னாடியே ஒரு ஆட்டோவும் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த ஆட்டோவில் இருக்கிறது 4 பசங்க. அந்த ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்க கும்பல் வேறு யாரும் இல்லைங்க, ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் தான். ரோட்லேயும் யாரும் இல்லை. இந்த பொண்ணு தனியாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் இன்றைக்கான டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணோட நல்ல நேரமோ என்னமோ இந்த பொண்ணு எடுக்கிற டேர்னிங்கில் கரெக்டாக ஒரு போலீஸ் வேன் நிற்கிது. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம். ஆனால் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து இறங்குறது வேறு யாரும் இல்லைங்க, சாண்டி மாஸ்டர் தான். அவர் அந்த பொண்ணை பார்க்குறாரு, பின்னாடி இருக்க ஆட்டோவையும் பார்க்குறாரு, பத்தாவதுக்கு அவங்க நிற்கிற ஏரியாவில் சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் பார்க்குறாரு. இதுலேருந்தே தெரியுது இவரும் அந்த கும்பலோட சேர்ந்து உடந்தையாக இருக்கிறவர் தான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த சைடில் ஹையர் ஆஃபீஸரான ஒரு லேடி போலீஸ் அந்த சைடு வராங்க. எதுக்குமா நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கோம், வீடு எங்கே இருக்குது, வா நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. நீ ரோந்து பணியில் போகாமல் எதுக்கு அங்கே வண்டியை நிறுத்தி வச்சுருக்கேன்னு இவரையும் நல்லா திட்டி விட்டுட்டு அந்த லேடி போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நைட் டியூட்டி தான் எனக்கு வேணும்னு ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க. இன்டர்வியூ எடுக்கிற மேனேஜரும் நீங்கள் ஏன் நைட் டியூட்டி வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் மார்னிங் எனக்கு காலேஜ் போகிறனால என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காலேஜ்லாம் போல சும்மா பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் அவங்க பகல் வேணாம் நைட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியாக ஒர்க் போயிட்டுருக்கு. அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாஃபியா கேங்கில் இருக்கான்ல, ஆர்கன்ஸ் திருடுற கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுவான். அதுவும் எப்படி, நீ எனக்கு ஓகே சொல்லலைன்னா உன் முகத்தில் இப்போயே ஆசிட்டை ஊற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்த ஹீரோயினால் சும்மா இருக்கும். அவனை போட்டு சார மாதிரியே அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே தெரியல. அப்புறம் கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இங்கே நடந்த எதையுமே ஞாபகம் வச்சுக்காத, எல்லாத்தையும் மறந்துடுன்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ண நம்ம சாண்டியை தான் காட்டுறாங்க.
நான் சொன்னேன் இல்லையா, இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் அந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாரி அந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பலோட லீடர் ஃபோன் அடிச்சு, என் தம்பியை எவ்வளோ நேத்தி அடிச்சிருக்கா, அவ யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சு என்னன்னு கண்டிச்சு விடுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சிசிடிவி இல்லாத ரூட்டாக பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு. அப்படி இருக்கிறப்ப நேற்று ஒரு பொண்ணை எதுக்கு சிசிடிவி இருக்க ஏரியாவில் கடத்துறதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சாண்டி மாஸ்டரும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் சாண்டி போலீஸும் வில்லனோட தம்பியை அழைச்சிட்டு உன்னை நேற்று எந்த பொண்ணு அடித்தான்னு காட்டுன்னு சொல்லவும், இவரும் நம்ம ஹீரோயின் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறாரு. கடைசியில் தூரத்துலேருந்து தான் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை கூட அவங்களால சென்ஸ் பண்ணி நம்மளை யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஹீரோயின் போலீஸை பார்க்குறாங்க. வந்து போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோயினை எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணல, ஆளை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. சரி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க போலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் அதே மாதிரி வெளில கிளம்பி ஷராட்டாவில் வந்து ஏறுறாங்க. அதே டைமில் ஹீரோவுமே அந்த ஷராட்டாவில் வந்து ஏறுறாரு. அவங்களுக்கு இருமலாக வருது ஹீரோயினுக்கு. இதை பார்த்தா லேடியோ, தம்பி நீ கொஞ்சம் இந்த சைடு வந்திருப்பா, நான் அங்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை நடுப்புற கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இவரும் கடலை போட ஆரம்பிக்கிறாரு. நானும் இங்கே டிகிரி சேர தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வீட்லேயே ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டும் போகிறாரு. அதே மாதிரி பார்ட்டியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஹீரோவும் பால்கனியில் நின்று ஹீரோயினோட வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்வைட் பண்ண மாதிரியே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இவங்க ஓவராக சவுண்டு வச்சு பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பக்கத்துலலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்திருப்பாங்க. வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணல, வார்னிங் பண்ணிட்டு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அங்கே இருக்கதே அவர் நோட் பண்ணிட்டு தான் போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் வந்தனால எல்லாருமே ரொம்ப டல்லாகிடுறாங்க. நல்ல வேளை எந்த கேஸும் போடல, வார்னிங்கோட விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷமும் படுறாங்க. சரி ஹீரோயின் தான் பார்ட்டி முடிஞ்சிருச்சே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட கடலை போடலான்னு முடிவு பண்ணிட்டார் போல். அதனால் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோயின் வீடு வரைக்குமே போகிறாரு. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணலான்னு நினச்ச போனால் நம்ம ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ண பார்க்குறானேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகத்திலே போய் படுத்து ஹீரோ அப்படியே தூங்கிடுறாரு. காலைல ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீட்லேருந்து தான் அடிக்கிறாங்க. நேற்று நைட்டு பார்ட்டிக்காக வந்தவன் இன்னும் வீட்டுக்கே வரலப்பா, அங்கே தான் இருக்கானா என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோக்கு ஒன்று உரைக்குது. ஹீரோயின் வீட்டுக்கு தானே அவன் நேற்று நைட்டு போனான், அப்போ இன்னும் வரலன்னா ஒருவேளை இன்னும் அங்கே தான் இருப்பானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். இது மாதிரி என் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கானான்னு கேட்டதுக்கு அவங்க வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் ஜாமான்லாம் களைஞ்சு கிடக்கு, கதவையும் திறக்க மாட்டுறாங்க. உள்ளேருந்து கொஞ்சம் ஹார்ஸாக பதில் சொல்கிறாங்க. இங்கே யாரும் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல இங்கேருந்து போங்கிறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து வரும்போது இன்னொருத்தர் யாரோ ஹீரோயினோட வீட்டுக்கு ஏதோ பார்சல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே ஒருத்தர் அதே மாதிரி நிற்கிறான். அவனை ஏற்கனவே ஹீரோ பார்த்துருப்பாரு. நிறையா தடவை என்னமோ கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி பண்ணிட்டே போயிட்டுருப்பான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பையனை நீ ஏற்கனவே பார்த்துருக்கியாடா, அவன் அடிக்கடி ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஏதோ பார்சல் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இல்லீகல் வேலை ஏதோ பண்ணிகிட்டு இருந்தனால 2-3 வருஷம் ஜெயிலில் தான் இருந்தான், அவனுக்கு ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், இவன் எதுக்கு பார்சல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பயம்னா, இப்போ ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் வேறு இருக்கு இல்லையா, அந்த கும்பலோட ஹீரோயினுக்கு லிங்க் இருக்குமோ, நம்ம ஃப்ரெண்டை கடத்தி கொலை பண்ணி ஆர்கன்ஸ்லாம் திருடி இருப்பாளோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இப்போ சந்தேகப்படுறாரு. ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறத பால்கனிலேருந்து பார்த்து நம்ம ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறாங்க, நான் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறேன், நீ யாருமே இல்லாதனால அவள் அப்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம ஃப்ரெண்டு இருக்கானான்னு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. சரி என்ன ஃப்ரெண்டு ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் அதுக்குள்ளே அந்த காணாமல் போன ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஸோ ஃப்ரெண்டு காணாமல் போனதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அவர் தான் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு நேற்று ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டே அவங்க வீடு வரைக்கும் போயிருப்பார். ஆனால் ஹீரோயின் வீட்டுக்குள்ளேலாம் விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் இவர் வீட்டுக்கு போகலாமேன்னு போகும்போது தான் குடிச்சிருந்தனால இவர் போலீஸ் கேஸில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் பிடிச்சி உள்ளே போட்டுருந்துருப்பாங்க. இப்போ தான் வெளில விட்டுருப்பாங்க. ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுடா, அதான் இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தார் இல்லையா, ஹீரோயினை இந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் வந்து மயக்க ஊசி போட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, அவங்களுக்கு ஏதோ ஒரு
எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போடுற ஃபைட்டை பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் இருந்தது. போக போக தான் என்னன்னு தெரிய வரும். அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஹீரோவும் பார்த்துடுறாரு. காப்பாற்றலாமேன்னு ஓடி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆட்டோவை எடுத்துடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வராரு. ஆட்டோ ஸ்பீடாக போயிட்டனால ஒன்றும் பண்ண முடியல. அங்கே ஒருத்தர் பால்கனிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருப்பாரு. இப்படியே சீனை கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். அவருக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் வந்து பழங்குடியினர் மக்கள் யாரும் வரக்கூடாது, இவர் மட்டும்தான் போய் வழிபாடு செய்வார். இப்போ ஒரு பொண்ணு காட்டுறாங்க இல்லையா, இந்த பொண்ணு பழங்குடி இனத்தை சேர்ந்த நீலிங்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தை இன்னும் 4-5 பேர் சேர்ந்து அந்த கோயிலுக்கு நம்மளும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் அந்த சாமியை கிட்டக்கன பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சிலையிலேருந்து இருந்த ஒரு முத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவங்க கும்பிட்ற சிலைக்கு பக்கத்தில் அந்த முத்தை வச்சிடுறாங்க. இது தெரிஞ்ச ராஜா சும்மா இருப்பாரா? நம்ம கோயிலுக்கு வந்து கும்பிட்டதும் இல்லாமல் இந்த கோயிலேருந்து ஒரு சாமியோட முத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்தவங்களையும் சும்மா விடக்கூடாது, அவங்க குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்த எல்லாரோட குடிசையும் போட்டு எரிக்கிறது இல்லாமல் 3/4 பேரை வெட்டி சாய்க்கிறாரு. இதனால் பயந்து போன நீலியும் அவங்க அம்மா அப்பாவும் அங்கேயே யாருக்கும் தெரியாமல் மறைவாக இருந்த ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மா அப்பா 2 பேரும் தூங்கும்போது நீலி செவனேன்னு இல்லாமல் அந்த குகைக்குள்ளே இன்னும் ஏதோ பாதை மாதிரிலாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குது, தலை துண்டிக்கப்பட்ட மாதிரி. அந்த தலையை போய் இந்த பொண்ணு தொடும்போது சுற்றி ஏதோ வௌவால்கள் கூட்டமாக வந்து இந்த குழந்தைய கடிக்குது. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அப்படியே மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் கண்ணு முழிச்சு பார்த்தா அவள் உடம்புல ஏதோ மாற்றம் என்னன்னே அவளால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே மெதுவாக வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் ராஜா வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. பத்தாததுக்கு நீலியையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீலியோட வயிற்றுலேயே ஒரு ஈட்டியை இறக்கிடுறாங்க. அவங்க அம்மாவையும் கொன்னுடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது. நீலியோட அப்பாவையும் கொன்னுடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம்னா, உடம்பை கிழிச்சிட்டு ஈட்டி வந்து இறந்து போன அந்த குழந்தை மறுபடியும் உயிரோட எழுந்திரிச்சு நிற்கிது. இதை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த ராஜாக்கள், ராஜையோட படைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொன்றுது. நீலியோட அம்மா கடைசியாக உயிரோடு தானே இருக்காங்க, கொஞ்சோண்டு உயிர் இருக்குது. உனக்கு ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி கிடச்சிருக்கு, இந்த சக்தியை பயன்படுத்தி நீ நல்லது மட்டும்தான் பண்ணணும். நீ இங்கே இருக்காத, சீக்கிரம் போயிரு, இன்னும் படை வீரர்கள் உன்னை கொல்றதுக்காக தேடி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக்கை இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த நீலிங்கிற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்க கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஹீரோயினை கடத்தினா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரையும் போட்டு கொன்னுடுறாங்க. இதை ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே ஓடி வந்த ஹீரோ பார்த்து பயந்து போய் நிற்கிறாரு. ஹீரோயின்மே ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டாருங்கிறத பார்த்துடுறாங்க. ஐயோ நம்மளையும் இவ கொன்றுவாளோன்னு ஹீரோ பயந்துக்கிட்டே நிற்கும்போது, நீங்கள் வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்போ தான் நான் உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டு பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வேம்பயர், எனக்கு சாவே கிடையாது, எனக்குன்னு வீக் பாயிண்ட் சிலது இருக்குது, அதை டச் பண்ணால் மட்டும்தான் என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கண்ட்ரி மாறிக்கிட்டே இருப்பேன், எனக்கான தேவையான பாஸ்போர்ட் விசாலேருந்து எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி தரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு குடும்பமே எனக்கு காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நான் வேம்பயர்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோயினோட வீட்டுக்குமே வராரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் ரத்தத்தை தவிர வேறு ஏதாவது சாப்பிடையோ குடிக்கையோ கிடைக்குமான்னு கேட்கும்போது, இல்லை வா வெளியில் போய் வாங்கி சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா வேம்பயர் வந்து நீங்கள் நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், அவங்க சூரிய வெளிச்சத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து நைட் டியூட்டி ப்ரிஃபர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வராத மாதிரி எல்லா ஜன்னலையுமே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட சாப்பாடே பிளட்டு தான். ஹீரோயின் வீட்டுக்கு யாரோ அடிக்கடி ஏதோ டெலிவரி பண்ண வராங்கன்னு கூட நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டார் இல்லையா, அவங்க ஒன்றும் இல்லை, பிளட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு சாப்பாடே அதுதான். ஹீரோவும் ஹீரோயினும் வெளில போயிட்டாங்க இல்லையா, ஹீரோயினே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சாண்டி மாஸ்டர் ஹீரோயின் வெளில போனோடனே அவங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளே வராரு.
வந்து என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெறும் ரத்த பாக்கெட்டாக இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு. நிறைய போலி பாஸ்போர்ட்டு அது இதுன்னு இருக்குது. மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், டீமோட இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கன்னை எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாரு. சுடுற சவுண்டு கேட்டோடனே ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சோன்னு அங்கே வரும்போது தெரியாமல் ஒரு புல்லட்டு ஹீரோ வயிற்றில் இறங்கிடுது. பத்தாவதுக்கு ஹீரோயின் வந்து சாண்டி மாஸ்டரோட ரத்தத்தை பாதி குடிச்சிருப்பாங்க. இவர் பாதியில் எஸ்கேப் ஆகி போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி வேம்பையர் கடிச்சிட்டு பாதியோட விட்டால் அவங்களும் வேம்பையராக மாறிடுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சாண்டி மாஸ்டரும் மாற போகிறாரா என்னன்னு தெரில. ஹீரோட வயிற்றில் குண்டு இறங்கியிருக்கனால ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும். ஹீரோயினுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்குனே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அங்கே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அவனை அழைச்சிட்டு வந்துரு, நம்ம வெளியிலலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, ஏன்னா அவன் ஃபோட்டோவையும் போட்டு நீங்கள் ஒரு தேச துரோகி தீவிரவாதின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் இப்போ வெளில சுற்றுறது ரொம்ப டேஞ்சருன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிக்கிட்டு இவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி வெளில ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. பத்தாயிரத்துக்கு சாண்டி மாஸ்டரை இவங்க பாதி கடிச்சிட்டு விட்டனால அவரும் இப்போ வேம்பையராக மாறிட்டார். ஸோ அவர் இப்போ தான் புதுசாக மாறின வேம்பையருங்கிறனால அவருக்கு சூரிய ஒளியினால் ஏற்படுற பிரச்சனை ஒரு 3 வருஷத்துக்கு இருக்காது. அவருக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும். இதனால் ஹீரோயினுமே பயப்படுறாங்க, ஹீரோயினோட டீமை சேர்ந்தவங்களுமே பயப்படுறாங்க. ஸோ வேம்பையருங்களை கொல்லணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்களோட இதயத்தை பார்த்து குத்தணும், அப்போ தான் அவங்களுக்கு இறப்பு வரும். ஹீரோயின் தான் ஒரு தீவிரவாதின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் இவங்களை கொல்றதுக்குனே ஒரு தனிப்படையே அமைச்சு இவங்க இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை சேஃபான ஒரு ரூமில் ஒளிய வச்சுட்டு தான் இங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்த டீம் எல்லாத்தையும் போட்டு கொன்று எடுத்துடுறாங்க. கடைசியாக சாண்டி மாஸ்டர் வராரு. ஸோ இப்போ வேம்பையருக்கும் சண்டை நடக்குது. ஒரு வழியாக பயங்கர சண்டை போராட்டத்துக்கு அப்புறம் சாண்டியை வந்து ஹீரோயின் கொன்னுடுறாங்க. ஹீரோவுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவரையும் ஓரளவு காப்பாற்றியாச்சு. இதில் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்குமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதனால் காரை ஏற்றி அனுப்பி விட்டுட்டு நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு, இனி நான் உன்னை பார்க்கவே முடியாதுல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே பேசி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. அடுத்த பார்ட்டுக்கு துல்கர் சல்மானை வச்சு லீடு கொடுத்துட்டு தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதிலே ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.